அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக அந்த வைகாசி விசாகத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமான ஒரு தனித்துவமான ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அதே நேரத்தில் அதோடு தொடர்பு கூடிய ஒரு சில பண்டிகைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த மே ஜூன் மாதத்தில் வருகின்ற வைகாசி பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாக வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கருதப்படுகிறது. மேலும் இந்த நேரத்தில் சூரியன் ரிஷப ராசியிலும் சந்திரன் விருச்சக ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த காலமாக இந்த வைகாசி விசாகத்தை சொல்கிறாங்க. அதே நேரம் வைகாசி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்க அந்த முருகன் கோவில்களில் பெரிய ஒரு விசேஷமாக இருக்கும். உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் பகுதியில் பார்த்தோம்னா இந்த வைகாசி விசாகம் கோலாகலத்தோடு கொண்டாடப்படுறாங்க. குறிப்பாக அறுபடை வீடுகள் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், வேல் பூஜை, உற்சவங்கள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறும். அதே நேரத்தில் சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த சித்ரா பௌர்ணமி விமரிசையாக நிறைவடைந்த நிலையில் அதற்கு அடுத்த ஒரு பெரிய ஆன்மீக நிகழ்வாக இந்த வைகாசி விசாகத்தை நம்ம பக்தர்கள் எதிர்நோக்கி காத்துள்ளனர். அதே நேரத்தில் இன்றைக்கி வைகாசி விசாகம் ஆரம்பிக்கும். நாளைக்கு பிற்பகலில் உங்களுக்கு முடியும் மதியானம். அதனால் முருக பக்தர் அனைவரும் முழுசாக நல்ல ஒரு திடமான ஒரு விரதத்தை மேற்கொண்டு பால் பழங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்ல திடமான விரதத்தை எடுத்துக்கொண்டு நல்ல மனமுருகி வேண்டுங்க. இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு நீங்கள் விரதத்தை கடைப்பிடிச்சு மனம் உருகி நீங்கள் வேண்டி கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைத்திற்கும் கொடுப்பார் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.